வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மாங்காய் வெல்லம் பச்சடி எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் வெல்ல பச்சடி செய்யறதுக்காக ஒரு பெரிய மாங்காய் எடுத்திருக்கேன். அது நம்ம எந்த மாங்காய் வேணா இருக்கலாம். எடுத்துட்டு இதை நம்ம வேணுங்கிற ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு 3-4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியணும். பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வேகட்டும். நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. உப்பு மஞ்சத்தூளில் நல்லா மாங்காயில் பிடிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிட வேணாம். 1/2 டம்ளர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு அரைப்பதம் மட்டும் வர அளவுக்கு நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து பாருங்கள், வெல்லம்லாம் கரைஞ்சி பாருங்கள், அப்படியே தேனாட்டம் இருக்குது. இது அப்படியே டார்க்காக இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிடணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே டேஸ்டான சூப்பரான மாங்காய் வெல்லம் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாங்காய் வெல்லம் பச்சடி காரம் எல்லா சுவையும் கலந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா பிடிக்கும். இது மாதிரி மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பா